ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது என்னுடைய பல வருஷ கனவு. அதாவது ஒரு கிறிஸ்மஸ்க்கும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னால் செய்யவே முடியாது. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு வர்றதே லேட் ஆகிடும் நைட்டு வர்றதுக்கு. அதனால் செய்யறதுக்கு என்னால் முடியாமையே இருந்துச்சு. இந்த டைம் லியோவே ஆசைப்பட்டு கேட்டனால போயிட்டு கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். முதல்ல லோக்கல் ஷாப்பில் தான் பார்த்தோம். ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, சின்ன ட்ரீயே. அதனால் சரவணா ஸ்டோரில் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நானும் லியோவும் தான் போயிருந்தோம். போனதுமே மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. நல்லா ஹைட்டாக என் ஹைட்டுக்கு மேலெலாம் கூட இருந்துச்சு. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. லியோ ஹைட்டுக்கு நல்லா அழகாக க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக வாங்கினாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இந்த மாதிரி சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீயே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோ ஹைட்டுக்கே பார்த்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். வேணா ஸ்டூல் வச்சு வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டூலுமே இங்கே இருந்துச்சு. கீழே கார்பெட்டுக்குமே புல் கார்பெட் மாதிரியே ஒன்று இருந்துச்சு. அதையும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. லியோட ஸ்கூல்லையுமே கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் ஸ்டார் இதெல்லாம் கட்டியிருக்கிறத பார்த்துட்டு நமக்கும் நம்ம வீட்லேயும் கட்டணும், அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆசை. அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னுடைய ஆசை தான் நிறைவேறல. அதனால் லியோன ஆசையை மட்டுமாவது நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு நைட்டே நானும் லியோ தான் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தானே, அதனால் நானும் லியோவுமே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லியோவுக்கு ரொம்பவே ஹாப்பி. இது கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருக்கும். அது எப்படியா இருந்தாலும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது நம்மளால் செய்ய முடியும், ஆனால் அதுக்கேற்ற டைம் அமையாது. ஆனால் அது நமக்கு நடக்கணும்னு இருந்தது அப்படின்னாக்கா எப்போயா இருந்தாலும் அது நமக்கு சேரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கும் இருந்துச்சு. ரொம்ப வருஷ கனவு ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி தான் லியோ மூலயமா அது நிறைவேறி இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக நாங்கள் நானும் லியோவும் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே நானும் லியோவும் கடைக்கு போனப்பவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே போனதுமே நிறைய டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே லியோ தான் போயிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ்லாம் தேடி எடுத்துகிட்டு இருந்தா. இன்னும் பெருசாலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த ட்ரீயில் வைக்க முடியாது. அதனால் என்ன வைக்க முடியுமோ அது மாதிரி மட்டும் பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பிரித்து கொட்டி எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இருந்தோம் நானும் லியோவும். லியோவுக்கு தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னுமே கூட எல்லாருக்குமே பலகாரம்லாம் செஞ்சு கொடுக்கணும் அந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் உடம்பு முடியாதனால சரி நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்காவது எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசில் ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே ஹாஸ்டலில் இருக்கிற அம்மா தான் எல்லா கிறிஸ்மஸ்க்குமே பலகாரம்லாம் செய்வாங்க. முறுக்கு, அப்புறம் அந்த கட்லெட்டு, சோமாஸு, அதிரசம், அந்த மாதிரி நிறைய செய்வாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம். இப்போ தான் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்திருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்லேயாவது செய்வேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நானும் லியோவும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் இது ஒன்றொன்றும் சொருகும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கேப் கொஞ்சமாக தான் இருந்தது. இந்த நூல் சின்னதாக இருக்கிறனால மாட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஆனாலுமே நானும் லியோ எல்லாத்தையும் மாட்டி விட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ தனியாக இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் மாட்டுற வரைக்கும் எப்படி வருமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பொறுமையாக தான் எல்லாத்தையுமே செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. கீழே அந்த ஸ்டாண்ட்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒரு ட்ரீயாக கிளை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாராக மாட்டி விட்டோம். அந்த ட்ரம்மு, அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸு, பால்ஸு, ஸ்டார்ஸு, அந்த மாதிரி எல்லாமே மாட்டி விட்டுட்டு இருந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன்றையும். லியோவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தாலே கொஞ்சம் பயம். ஏன்னா அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு இருக்கிறனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. போன வருஷம் வரைக்குமே அவள் பயந்துக்கிட்டே தான் இருந்தா. கை கொடுக்கவே ரொம்ப பயப்படுவாள். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவளே அந்த மாஸ்க்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அது இல்லாமல் ஃபோனில் வேறு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கும் கிஃப்ட் எல்லாம் தருவாராமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு நிறைய கேள்விலாம் வேறு கேட்டுட்டு இருந்தா. நானும் சொல்லிகிட்டு இருந்தேன், வருவார், கண்டிப்பாக உனக்கு கிஃப்ட் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எதையாவது ஒன்று பார்த்துட்டு நம்மக்கிட்ட தான் நல்லா கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நமக்கு தான் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிறிஸ்மஸ் ட்ரீயில் எல்லாமே வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த லைட் செட்டிங்ஸ் மட்டும்தான் போடணும். முதல்ல எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீயில் சுற்றி விட்டேன். ஏன்னா முதல்ல ட்ரீயில் கஷ்டப்பட்டு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எரியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக வந்து சுற்றி விட ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். லியோ அதுக்குள்ளே நான் பண்ணுறேன்னு ஒரே அமக்கலம். சரி உன்னால் ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அவள் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி லியோ நானும் சேர்ந்து லைட் எல்லாமே சுற்றி விட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்க்கும்போது இன்னும் லைட் ஆன் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து ஒரு ஸ்டூல் போட்டு மேலே வந்து ஒரு மேட் மாதிரி வச்சுருக்கேன், அந்த புல் மேட்டு. அதுக்கு மேலே தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதான் ஃபைனல் லுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லியோவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும்போது. என் ஹைட்டுக்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. லியோவோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.